வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் விசிகாலிருந்து ஆதவ் அர்ஜுனாவை 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரா. சஸ்பெண்ட் பண்ண கையோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்காரு. இன்று மாலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை திருமாவளவன் அவர்கள் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. அப்போ இதிலிருந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுறாரு. என்னன்னா, திமுக கூட்டணியில் தான் விசிகா தொடர திருமாவளவன் அவர்கள் விரும்புகிறார் அப்படிங்கிறது இது மூலமாக கன்ஃபார்ம் ஆகுது. ஆதவ் அர்ஜுனா திமுகவை டைரக்டாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் விமர்சனம் பண்ணார். திருமா அவர்கள் ஆதவ் அர்ஜுனா மேலே ஆக்ஷன் எடுத்து இப்போ திமுக கூட்டணியில் தான் நாங்கள் எப்போது இருக்கோம் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 2, முந்தா நேற்று சென்னை திருவொற்றியூர் பகுதியில் தேசிய புலனாய்வு அமைப்பு ரைடு நடத்தினாங்க ஒரு வீட்டில். அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது பல அதிர்ச்சியான விஷயங்கள் வெளியே வருது. 2022 கர்நாடகாவில் பாஜக நிர்வாகியாக இருந்த பிரவீன் அப்படிங்கிறவர் படுகொலை செய்யப்படுறாரு. இந்த படுகொலைக்கு பின்னணியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்புக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய புலனாய்வு அமைப்பு குற்றச்சாட்டை முன்வச்சு விசாரணை நடத்தி 23 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ அறிவிக்கிறாங்க. இந்த 23 பேரில் 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 4 பேர் தலைமறைவாக இருக்காங்க. அந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய 4 பேரை தேடக்கூடிய பணி இப்போ தீவிரம் அடைஞ்சிருக்கு. இந்த குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களுடைய வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா, கர்நாடகாவில், தமிழ்நாட்டில், அங்கே சோதனை செய்வோம். அவங்கள என்கொயரி பண்ணால் டெஃபினட்டாக தலைமறைவாக இருக்கக்கூடியவர்கள் பற்றி தெரியும் அப்படின்னு என்ஐஏ கர்நாடகா, தமிழகத்தில் ரைடை நடத்தியிருக்காங்க. அப்படி தான் தமிழகத்தில் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய முகமது ஹாசிம் அப்படிங்கிற நபர் வீட்டில் சோதனை நடத்தி பிறகு அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுதுங்க. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 3, பார்லிமெண்ட்டில் பெரிய ஒரு டிபேட்டு. ஒரு பக்கம் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோடியும் அதானியும் ஒன்று, அதனால தான் அதானி பாதுகாக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கோஷம் போட்டுக்கிருக்காங்க. பார்லிமெண்ட்டுக்கு வெளியே 2 இந்திய கூட்டணியுடைய எம்பிக்களுக்கு, ஒருத்தருக்கு மோடி முகமூடி, இன்னொருத்தருக்கு அதானியுடைய முகமூடியை போட்டு 2 பேர் கை கொடுத்துக்கிற மாதிரி இந்திய கூட்டணி ஒரு பக்கம் காமெடி பண்ணிக்கிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜார்ஜ் சோரஸுடைய ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இந்தியாவுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், இந்தியாவுக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் தான் ஜார்ஜ் சோரஸ். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல பணக்காரன். அந்த ஜார்ஜ் சோரஸ் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அந்த அமைப்பு சோனியா காந்தி அவர்கள் மெம்பராக இருக்கக்கூடிய, சோனியா காந்தி அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இவங்க ஃபினான்சியல் உதவி பண்ணியிருக்காங்க. ஜார்ஜ் சோரஸுடைய அமைப்பு சோனியா காந்தி அவர்கள் ஒரு மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஃபினான்ஷியல் உதவி பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் என்ன, இதை பற்றி நம்ம விசாரிக்கணும். இந்தியாவில் பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் எதுக்காக சோனியா காந்தி அவர்களுடைய அவர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு எதுக்காக கொடுக்கணும்? அப்போ இது பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பார்லிமெண்ட்டில் இதை பற்றி டிபேட் நடத்தணும் அப்படின்னு பாஜக எம்பிக்கள் கோஷம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்திய கூட்டணி பாஜக எம்பிக்களிடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி இருக்கார்ல, கிஷன் ரெட்டி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன கடிதம்? மதுரையில் டங்ஸ்டன் உலோகம் எடுப்பதற்கான அந்த சுரங்க உரிமை இருக்குல்ல, அதை கைவிடணும், அந்த முடிவை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த சுரங்கம் வந்துச்சு அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் பாதிக்கப்படும், அந்த கிராம மக்களுடைய மைண்டு என்ன அப்படின்னு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு ஃபோன் பண்ணியும் அண்ணாமலை விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு கூடிய விரைவாக போக போகிறேன் அப்படிங்கிற அப்டேட்டையும் சொல்லியிருக்காரு. டெல்லிக்கு போய் நேரடியாக மத்திய அமைச்சரை சந்தித்து மதுரையில் இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் உலோகம், அந்த சுரங்க உரிமையை ரத்து செய்ய நான் நேரடியாக போய் வலியுறுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்பாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கப்படுவதாக ஒரு அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க. உடனே அண்ணாமலை அமைச்சரை போய் சந்தித்து தமிழக மக்களுக்கு இதனால் பாதிப்பு அப்படின்னு எடுத்து சொல்லி அந்த முடிவை நிப்பாட்ட வச்சார் அண்ணாமலை. ஸோ அதே மாதிரி இப்போயும் தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடிதம் எழுதியிருக்காரு, ஃபோன் மூலமாக மத்திய அமைச்சருக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. மத்திய அமைச்சரும் அந்த மதுரையில் அமைக்க இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் உலோக சுரங்கம் இருக்குல்ல, அந்த முடிவை நாங்கள் வாபஸ் வாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு மத்திய அமைச்சரும் உறுதி தெரிவிச்சிருக்காராம். ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவராக அண்ணாமலை செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம். மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறத விட
சொந்த கட்சி இப்போ பாஜகவுடைய ஆட்சி தான் மத்தியில் வந்து நடக்குது. அந்த பாஜக ஆட்சியுடைய ஸ்டேட் யூனிட்டுடைய பிரசிடென்ட் சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட போய் விளக்கம் கொடுக்கும்போது, சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்ட இதை பற்றி வந்து பேசும்போது டெஃபினட்டாக டக்குன்னு அதை மத்திய அரசாங்கம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸை பற்றி அண்ணாமலை மோடிக்கு கடிதம் எழுதினார்ல, திமுக கவர்மெண்ட்டை நம்புனா ஒன்றும் நடக்காது, இந்த ப்ராஜெக்ட் எப்போவுமே வராது, அதனால் மத்திய அரசாங்கம் கொஞ்சம் வந்து உதவி பண்ணணும், பொருளாதார உதவி. அந்த சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் வந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு நல்ல ஒரு பயன் இருக்குது, அதனால் 43,000 கோடியை மத்திய அரசாங்கம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை கடிதம் எழுதின கொஞ்சம் நேரத்திலேயே மோடி ஆமாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் தெரிவிச்சிட்டாரு கேபினெட் மீட்டிங்கில். அது மாதிரி அண்ணாமலையுடைய வாய்ஸுக்கு பவர் அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக சென்ட்ரல் மினிஸ்டரை சந்தித்து அண்ணாமலை அறிவுறுத்தினார் அப்படின்னா, வலியுறுத்தினார் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ப்ராஜெக்ட்டு கைவிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.